மொழியை காக்க போராடின நம்ம கழகம் ஆட்சி அமைச்சதும் இருமொழி கொள்கை சட்டத்தை நிறைவேற்றினார் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா. இன்றைக்கு வரைக்கும் யாராலும் அதை தொட்டு கூட பார்க்க முடியல. எப்படியாவது இந்திய நம்ம மேல திணிக்கணும்னு மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த ஒரு கும்பல் துடியா துடிக்குது. தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது இந்திய திணிக்கத்தான். நேரடியா திணிக்க முடியலன்னு பள்ளி பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க முயற்சி பண்றாங்க. சில நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நமக்கு மொழி பாடம் எடுத்துட்டு போயிருக்கிறார். எல்கேஜி பையன் பேராசிரியருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு அவருடைய செயல்பாடு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிப்ப அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன காரணத்துக்காக நமக்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் நிதியை தராம இருக்கக்கூடியவர் தான் இந்த பிரதான். 3000 5000 ஏன் 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னவன் தான். 3000 5000 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டி மிரட்டினா நாங்க பணிஞ்சு போக நாம என்ன அடிமைகளா? அண்ணா கலைஞர் போன்ற தமிழ் போராளிகளுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாம். அது மட்டுமல்ல, மொழிப்போர் வீரர்களான நடராஜன் தாளமுத்து ராஜேந்திரன் போன்றவருடைய கொள்கை உணர்ச்சி எனக்குள்ள ஓடுற காரணத்தால் தான் நான் அப்படி சொன்னேன். 1938 இந்தி திணிப்புக்கு எதிராக நாம போராடி கொண்டிருக்கிறோம். இந்தி என்பது வெறும் மொழி திணிப்பு மட்டுமல்ல, அது பண்பாட்டு படையெடுப்பு. இந்தியா முழுக்க இந்தியன் ஆதிக்கத்துக்கு எத்தனை மொழிகள் வெளியானது. இந்திய உதைக்கு நாம் ஆங்கிலத்தை தொடர செஞ்சதால தமிழ்நாடு எப்படி வளர்ந்ததுன்னு கடந்த ஆண்டு நான் ஒரு கடிதத்தொடர் எழுதினேன். இந்திய அளவில் அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. பல்வேறு மொழி பேசும் மக்கள் என்னோட பதிவுகளுக்கு கீழே தன்னுடைய மொழி இந்தியால அழிந்தது எப்படின்னு பகிர்ந்துகிட்டாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தணும்னு தான் காலந்தோறும் டெல்லியில நம்ம மேல படையெடுத்து வராங்க. நாம பார்க்காத படையெடுப்பா? நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசுகள், கோமாளிகள், கொலைகள் துணைக்கு அழைச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. உறுதியோடு சொல்றேன். டபுள் என்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது.